வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஆர்ஜி ரோஹிணி. மாமன் படத்தோட ரிவ்யூவை பார்க்க போறோம். பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சூரி, ராஜ்கிரண், ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாஷிகா, பாபா பாஸ்கர், பாலசரவணன், மாஸ்டர் பிரஹீத், ஜெயபிரகாஷ், விஜய் சந்திரசேகர், கீதா கைலாசம், சாயாதேவி, நிகிலா சங்கர் அண்ட் டீம் நடிச்சிருக்கிற மாமன். மாமன் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே சூர்யா அவருடைய வாய்ஸில் பெத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய இங்கே இருக்கிறப்பவே பேசுவார். ஸோ இது உறவுகளை சொல்லும் படம் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு இருந்தது. ஸோ படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். பாசமான அக்கா தம்பி, அக்காவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறக்கக்கூடிய அழகான லட்டு குழந்தை. அந்த லட்டுவுக்கும் மாமனான சூரிக்கும் இருக்கக்கூடிய அந்த பாசம், இந்த பாசம் சூரிக்குன்னு ஒரு லைஃப்ல வந்து தனிப்பட்ட முறையில ஒரு காதல், மனைவி இது எல்லாம் வர்றப்ப பிரச்சனையா வந்து நிக்குது. என்ன பண்ணாங்க? எப்படி சமாளிச்சாங்க? குடும்பங்கள் எப்படி ஒன்றாக இணைந்தது? அப்படிங்கிறது தான் மாமன். முழுக்க முழுக்க குடும்ப உறவுகளை வந்து தூக்கி சுமந்து நிற்கக்கூடிய ஒரு படமா வந்து இந்த இயக்குனர் வந்து குடுத்திருக்கிறாரு. பிரசாந்த் பாண்டியராஜோடைய ப்ரீவியஸ் படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூஸ்லி அந்த படத்துக்கு வந்து அவர் வாங்காத விமர்சனமே கிடையாது. அந்த அளவிற்கு வந்து ட்ரால் செய்யப்பட்ட ஒரு இயக்குனர். கண்டிப்பா இவராலலாம் ஒரு கம்பேக் குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த டைம்ல, இதுதான் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான வெப் சீரிஸ் குடுத்தாரு. அந்த படம் எடுத்தவரா, இப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே வந்து ஸ்டன்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு கூட வந்து தமிழ் வெப் சீரிஸ்ல விலங்கு கிரியேட் பண்ண ரெக்கார்ட் வந்து ஆல் டைம் ரெக்கார்ட். அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பெரிய ஹிஸ்டரியே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு இயக்கமா அந்த சீரிஸ் வந்து அமைஞ்சது. ஸோ, அப்படிப்பட்ட இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் கிட்ட இருந்து கமர்ஷியலாகவும் ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் ஒரு படம் வர்றப்ப கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப, அதை எடுத்த விதம், அதாவது இந்த கதையா அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியோட கதை தான். அத அவர் வந்து திரைக்கதையா வந்து பிளேஸ் பண்ண இடங்கள்ல எல்லாமே எமோஷனலா நெறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆவணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப ரியலா நெறைய இடங்கள்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் நெனைக்கலாம், ஒரு கல்யாண வீடு நடக்குது. அங்கலாம் போயிட்டு யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்களான்னு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாரி ஃபங்ஷனு, காதுகுத்து, அதுக்கப்புறம் வந்து டெத் வீடு, இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளுக்கான ஸ்பாட்டு. நீங்க ஊர் பக்கம் போனீங்க அப்டின்னா, சண்டைக்குன்னே இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சகஜமா இருக்கக்கூடிய இடங்க. அங்கலாம் வந்து அசால்ட்டா அந்த சண்டையெல்லாம் வந்து அதுக்கான ஸ்பாட்டாவே வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பிளேஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் அப்டிங்கிறது ஓவர் டோஸ் ஆயிடுச்சோ! அப்டிங்கிறதையும் நம்மளால வந்து சொல்ல முடியுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய அக்கா, தம்பி. ஆனா அக்கா வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து மாமாவ வந்து மறக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப போலித்தனமா இருந்தது. இதெல்லாம் வந்து யாராவது பண்ணுவாங்களா இயல்புல? அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி லட்டுவா நடிச்சிருக்கிற பிரஹீத் வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜோடைய பையன். ரொம்ப கியூட்டா இருக்காரு. பேருக்கு ஏத்த மாரி வந்து லட்டு அந்த படத்துல வந்து அவருடைய கேரக்டர் பேரு லட்டு மாரியே இருக்கிறாரு. நல்லா இந்த படம் முழுக்க வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அத அழகா பண்ணியிருக்கிறாரு. பட் சில இடங்கள்ல அந்த குழந்தையோடைய கேரக்டர், நான் சொல்றது அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ஓவர் டோஸா இருக்கோ! அப்படிங்கிற மாரி இருந்தது. இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப, நமக்கு இதெல்லாம் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி தோணும். பட் ஆனா, அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒண்ணா இருக்குதோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லட்டு கேரக்டர்ல இருந்தது. அதை தாண்டி இன்பா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துல பாசமான அக்காவுக்கு தம்பியாவும், பாசமான ஒய்ஃப்‌க்கு வந்து கணவனாவும், ரொமான்ஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் வந்து சூரி வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாரு அப்படிங்கிறது இத்தன வருஷ காலத்துல இன்னைக்கு தான் வந்து தெரியுது. நெறைய இடங்கள்ல உண்மையிலேயே நெறைய மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா, ப்ரீவியஸ் மூவியாஸ பார்த்தீங்கன்னா, கொட்டுக்காளியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கருடனா இருக்கட்டும், இதுலலாம் வந்து ரொமான்டிக்கல் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெருசா சூரிக்கு வந்து பெருசா இல்ல. ஆனா இந்த படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி கூட அவருக்கு வந்து அவ்ளோ வந்து ரொமான்டிக்கல் போர்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா, அவர் கணவன் மனைவியா அவங்களுடைய அந்யோன்யம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ, அது எல்லாத்தையும் உணர்ந்து எங்கேயுமே வந்து ரொம்ப செயற்கையா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய மெனக்கெட்டுருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகா உள்வாங்கி இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அக்காவா வரக்கூடிய சுவாஷிகா, லப்பர் பந்துக்கு அப்புறமா தமிழ்ல வந்து ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் அப்படின்னா, சுவாசிகாவ எல்லாருமே தேடி வர அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ வந்து பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, அந்த வகையில இந்த படத்திலயும் அவங்களுடைய ரோல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பட் சில இடங்கள்ல ஓவர் அழுகாட்சியா இருக்காங்களோ, எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சி அக்காவா இருக்காங்களே, அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து நம்ம அறியாமலே வந்து வந்துருது. அதை தாண்டி இந்த படத்துல வந்து வந்த நெறைய கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் லைஃப்ல வந்து பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள். உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய கப்பிளா வரக்கூடிய ராஜ்கிரண் அண்ட் விஜய் சந்திரசேகர். இவங்களுடைய அந்த அன்பு, அந்யோன்யம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல எல்லாரும் நம்ம பார்ப்போம்.
பொழுதன்னைக்கு சண்டை போட்டுட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அவங்களுக்குள்ள அவ்ளோ அன்பு இருக்கும். ஆத்மார்த்தமா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுக்க மாட்டாங்க. அவ்ளோ உயிரே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரியான கதாபாத்திரங்கள பிளேஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டமா தான் நான் வந்து பார்த்தேன். இதை தாண்டி இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை. ஹேஷம் அப்துல் வஹாப் இவருடைய இசை. மலையாளத்தில இவருடைய பின்னணி இசையில ஏகப்பட்ட ஹிட் பாடல்கள வந்து குடுத்திருக்கிறாரு. அங்க பயங்கரமா இவருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. தமிழ்ல வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத வந்து அழகா குடுத்திருக்காரு. காதுகள வந்து எந்த அளவுக்கும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இசை. ஏன்னா, இப்ப கூட வந்து "ஏலூரு ஏலூருன்ற" பாட்டு, அதுக்கப்புறம் "கல்லாலியே" அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இசை வந்து நிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் அண்ட் படத்துல நடிச்சவங்க 2 பேருமே எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. எல்லாத்தையும் வந்து இப்ப இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு இவ்வளவு தேவை அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே அதிகபட்சமாவே அத உள்வாங்கி தான் வந்து டெலிவரி குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா ஒரு படமாக வந்து பார்க்கிறப்ப, நெறைய எமோஷன் அப்படிங்கிறத தான் வந்து டைரக்டர் வந்து குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனா, அது ஒரு சில இடங்கள்ல ஓவர் டோஸா போனதுனால, நமக்கு வந்து சின்னதா ஒரு சலிப்பு வர்றத வந்து அவாய்ட் பண்ணவே முடியல. பட் அந்த ஓவர் டோஸ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா, இந்த படம் வந்து இன்னும் கமர்ஷியலாவும், எமோஷனலாவும் இன்னும் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ! அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கருத்து வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் இதை தாண்டி படத்த வந்து எடுத்த விதத்திலயும் சரி, கேரக்டர் வைஸும் சரி, எந்த விதத்திலயுமே எந்த விதமான குறைகளும் சொல்லாம, சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் சொல்ற அளவுக்கு இருந்தது. ஸோ ஓவரால் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா சூரி தரப்புல இருந்து மாமன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.